நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் கோலி ரம்யா இவங்கள பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கோலி ரம்யா அவர்களே நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்கள சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். யார் இவங்க தான் வந்து வர்தா மாஸ்டரோடைய செகண்ட் ஒய்ஃபா? இது போல கேள்விகள் கேட்குற வகையில தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இவங்கள ஆல்ரெடி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ஸோ இவங்களே எனக்கு தெரியும், நாமால அவங்க இந்த சீரியலில் நடிச்சிருக்காங்கன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டான்ஸ் பிடிச்சவங்களுக்கு வர்தா மாஸ்டர் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். அதே மாதிரி வர்தா மாஸ்டர் அண்ட் ரம்யா இவங்க ரெண்டு பேருடைய டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இவங்க ரெண்டு பேருடைய இந்த காதல் திருமணம், இவங்களுக்கு குழந்தை பிறந்தது, இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாலுமே இவங்களுடைய காதல் கதையை பார்க்கும் போதும் இவங்களை பார்க்கும் போதும் பொறாமப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ரெண்டு ஜோடிகளும் ரொம்ப அழகான பேரா வளம் வந்துட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில. ஆனா யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க விஷயத்த சமீபத்துல வர்தா மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவரு இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. ஆனா அதை உறுதி செய்யற வகையில சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இன்னொரு நடிகை கூட ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருந்தது. அது வேற எந்த நடிகையும் கிடையாதுங்க, கோலி ரம்யா தான். சோ இவருடைய முதல் மனைவியோட நேமும் ரம்யா தான். இப்போ இரண்டாவதா திருமணம் பண்ணி இருக்க இவங்களுடைய நேமும் ரம்யா தான். இவங்களுடைய ஃபுல் நேம் ரம்யா பாலகிருஷ்ணா. ஆனா இவங்கள கோலி ரம்யா தான் கன்னட இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க. இவங்க டிசம்பர் 25, 1992 பெங்களூர் கர்நாடகால பிறந்திருக்காங்க. இவங்க ரொம்ப 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 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அண்ட் ஒரு ஆம்பிஷன் இருக்கிற ஒரு பர்சன். எது பண்ணாலுமே நம்ம வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்ங்க. சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்னவோ இப்போ வரைக்கும் இவங்களுடைய காஸ்டியூமை இவங்களே டிசைன் பண்றாங்களாம். இவங்களுக்கு டான்ஸ்னா உயிருங்க. அந்த டான்ஸை பல மொழிகள்லயும் இவங்க காட்டியிருக்காங்க. குறிப்பா பெல்லி டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை இவங்க மீடியா வந்தால் மட்டும்தான் எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நினச்சி தான் மீடியா வராங்க. அதுவும் எந்த வயசுலன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே வராங்க. எடுத்ததுமே வந்து இவங்க ஒரு டான்ஸராவோ இல்லை ஆக்ட்ரஸாவோலாம் வரல, ஒரு ஆங்கராக வராங்க. ஆங்கராக வரும்போது நிறைய லைவ் ஷோலாம் கூட இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு எய்மோடு தான் அந்த வயசுல இருந்தே இவங்க மீடியாவில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாடலிங்கும் பண்ணியிருக்காங்களாம். கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இவங்க வந்து மாடலிங் பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் பிரியங்கா சோப்ரா தானா. அவங்கள பார்த்து தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அண்ட் அவங்களுடைய ஃபேஷன் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஸோ இதனால தான் என்னவோ இவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எது பண்ணாலும் ரொம்ப மாடர்னாக பண்ணுவாங்களாம் அண்ட் ரொம்பவே ஃபேஷனபிளாக இவங்க இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பக்காவாக ஒரு சாமி கும்பிடணும் இல்லைனா வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டிவைன் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய வாய்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க அவங்களுடைய கெரியரை ஒரு ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு டான்ஸராக தன்னை தானே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். டான்ஸ் ஷோ ஃபஸ்ட்டு அங்கேயே கன்னடத்திலேயே நிறைய பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. சீரியல் மூலயமா நிறைய பிரபலமும் ஆயிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஆனால் கமர்ஷியல் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கன்னடமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா இவங்க வந்து மலையாளத்தில் நிறைய கமர்ஷியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அம்மானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிராங்க. இவங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால தான் இவங்க இண்டஸ்ட்ரியில் எங்கே போனாலும் அவங்க அம்மா கூட போயிட்டு இருந்தவங்க ஒரு பாயிண்ட்ல தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்களாம், தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த தனிமை இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெறுமையை கொண்டு வந்திருக்கு. இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இவங்களுடைய வாழ்க்கை தனிமையிலேயே போயிருக்கான். திருமணமே வேணான்ட்டு இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில். ஆனால் திருமணம் தான் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு, ரொம்ப அழகாகவும் மாற்றிருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய முதல் திருமணத்தை காட்டிலும் இரண்டாவது திருமணம் ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அதுதான் வர்தா மாஸ்டர் கூட இருந்த திருமணம். முதல் இவங்க கூட இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஷிஷிரு அப்படின்ற நபர் தான். இவர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எல்லாம் அங்கே போயிருக்காரு. ரொம்பவே ஃபேமஸான பர்சன் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ரெண்டு பேர் சிங்கிளாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்கே சோஷியல் மீடியாவில்
வைரல் ஆகிட்டே இருக்கும்போது ஐ எம் சிங்கிள் அப்படின்ட்டு அவர் போட்டிருந்த அந்த ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் அவருடைய இந்த போஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரை இவங்க திருமணம் பண்ணாங்க. அதுக்கு இடையில கிட்டத்தட்ட 2019 இருந்தே இந்த லவ்ஸ் ஓடிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். வர்தா மாஸ்டர் கூட இவங்க எப்போ அறிமுகமாகறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி 2019 அறிமுகமாகறாங்க. டிஜேடிலையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அவர் கூட எல்லாம் பேர்லாம் பண்ணல, இருந்தாலும் அவர் கோரியோகிராஃபரா இருந்த சமயத்துல இருந்தே இவங்க கூட ரொம்பவே க்ளோஸா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கலர்ஸ் கன்னடால பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்ற ஷோவா இருக்கட்டும், ஜி தமிழை தொடர்ந்து விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடியில இவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பிரஜ்வல் ஃபர்ஸ்ட் அவருடைய ஹேர் ஸ்டைல் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அவர் டான்ஸையும் தாண்டி ஹேர் ஸ்டைலை வச்சுலாம் டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அவர் கூட பேர் பண்ணவங்க தான் இந்த ரம்யா. ஸோ இதுலயுமே நம்மளுடைய வர்தா மாஸ்டர் இருந்திருப்பாரு. இவங்க அவங்களுடைய காதலை உறுதி செய்யற வகையில என்னதான் வதந்திகளா இருந்தாலுமே இவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்குமே கிட்டத்தட்ட 2019 இருந்து இப்போ வரைக்கும் இவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற நிறைய கியூட்டான போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபார் எவர் ஹாப்பி பர்த்டே அப்படிலாம் விஷ் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் ஹனி அப்படிலாம் சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ற மாதிரியான வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த மேரேஜுக்கு முன்னாடி பூஜை பண்ற வீடியோஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வர்தா மாஸ்டர் கூட இவருடைய முதல் மனைவியான அந்த ரம்யா தான் செமையான பேர் இப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணாங்க. யார் என்ன சொன்னாலும் 2 பேருமே பிரிஞ்சு தனித்தனியா அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாவே சோஷியல் மீடியால சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இப்போவும் இவங்களுக்கு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கு கோலி ரம்யாக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வர்தா மாஸ்டர் விட்டுட்டு போயிடு, இது போலலாம் கமெண்ட்ஸ் வருது. அதை சொல்லலாம் யாருமே கூடாது, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது அவங்களுக்கே தெரியும். இவங்களை ஒரு பக்கம் டான்ஸ் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சாலும் சீரியல் மூலியமா ரொம்ப பரிச்சயமானவங்க. அதுவும் எந்த சீரியல் கேட்டிங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, சத்யா சீரியல்ல சத்யாவுடைய அக்கா கேரக்டர் பண்ண திவ்யா கேரக்டர் தான். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஹீரோயின் மாதிரி அறிமுகமாக இருப்பாங்க. ஹீரோ கூட ரூட் விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா உண்மையே தெரிஞ்சு சத்யாவே திருமணம் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ கதைக்கிழமை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். அதில் ஹீரோயின் மாதிரி அறிமுகமானாலும் கொஞ்சம் வில்லத்தனமும் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஹீரோயின் ரோல்ஸ்லாம் கிடைச்சாலும் இவங்களுக்கு நெகட்டிவான ரோல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அதனால தான் எக்ஸ்பிரஷன்லாம் அங்கே ரொம்ப சட்டில்டாக கொடுத்தாலும் அந்த ரோலை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை இவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெலுங்கு இவங்க வில்லியா தான் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா கன்னடம் அண்ட் தெலுங்கு இந்த 2 மொழிகளிலும் இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில டான்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸையும் தாண்டி வர்தா மாஸ்டருடைய ஒய்ஃபா பல பேருக்கும் அறிமுகமாக இருக்காங்க. இவங்க ஓனா யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இவங்க ஓன் பிஸ்னஸ் ஐடியாஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா இவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.